பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் என்பது பவுலுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை என்று நாம் பார்த்தோம். அவருடைய வாஞ்சையை பற்றி அவர் நிறைய சொல்லுகிறார். 10ஆம் வசனம், பிலிப்பியர் 3:10, அதில் அந்த 10ஆம் வசனத்தின் இடைப்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறியறதற்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது அவரை நான் அறிய வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய வேண்டும், அதே போல் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய வேண்டும். அதாவது இயேசு எப்படி இருக்கிறார், எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார், அவருடைய ஜீவன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதை நாம் அறிய வேண்டும். அதே போல் ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், அறிய வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை அறியவில்லை என்று சொன்னால் வெறும் ஆமாசாமி போடுகிறவர்களாக மாறிவிடுவோம். ஆமாம் ஆமாம் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஆமாம் நம்ம அன்பாக இருக்க வேண்டும், ஆமாம், வெறும் ஆமாம் சாமியாய் மாறிவிடுவோம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அறிவது என்பது வேறு. அதை அறியும் போது தான் நாம் அப்படி என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். வெறும் ஆமாம் சாமி போடுகிறவர்களாக இல்லாமல் நிஜமானவர்களாக இருக்க முடியும். அது அவருடைய வாஞ்சை. நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவரோடு மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் தேவனுடைய வல்லமையை நாம் என்ன செய்யணும், அறிய வேண்டும். குறிப்பாக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அதே போல் அவர் இன்னொன்றை சொல்லுகிறது தான் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும் அப்படின்னார். அதாவது இது இப்படி ஒரு வாஞ்சை இருக்கிறதை பார்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு. பொதுவாக நம்முடைய மாம்சத்திலே பாடுபடுதல் அல்லது பாடுபடுகிறது அப்படிங்கிறது நமக்கு எப்பொழுதுமே நம்மால் அதை ஏற்கவே முடியாது. நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை, ஆகவே எனக்கும் யாரும் எந்த தீமையும் செய்யக்கூடாது, நான் அமைதியாய் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிறதான் பொதுவாக இருக்கிறதே தவிர பாடுபடுகிறதை விரும்புகிறதில்லை, அல்லது பாடுபடுகிறதை ஒரு வரமாக அல்லது அதை பற்றி தெரிய வேண்டும் அப்படின்னு நாம் என்ன செய்கிறதில்லை, நாம் விரும்புகிறதில்லை. பாடுபடுதலா அந்த 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 சாப்டருக்கே உள்ளே போகிறதில்லை நாம். ஆனால் பவுலோ அந்த கிறிஸ்துவனுடைய பாடுகள், அதாவது இயேசுவினுடைய பாடுகளை பற்றி எனக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது கிறிஸ்துவின் பாடுகள் என்பது சகோதர சொல்லே கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் அல்ல. அந்த மாதிரி பாடுபடுதலை நம்மில் ஒருவர் கூட பாடுபட முடியாது. ஆமாம், அது அவரே செய்தது, அவரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. அந்த பாடை அனுபவிப்பது, கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுபட்ட அந்த பாடுபடுதலானது ஏதோ இந்த முகத்திலே துப்பினது, இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லவில்லை. இருக்கிறதுலே சிகரமான ஒரு பாடை அவர் அனுபவித்தார். அந்த பாடை யாரும் அனுபவிக்க முடியாது. ஆனால் அவருடைய வாழ்விலே, இயேசுவினுடைய வாழ்க்கை பாதையிலே அவர் நாம் ஏசாயா 53 வாசிக்கிறது போல அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த பாடு என்பது கல்வாரி சிலுவையிலே ஒரு நாள் பட்ட பாடல்ல, தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருந்த ஒன்று. அது எப்படிப்பட்ட பாடு அப்படின்னு சொன்னால், உதாரணமாக பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுவார், நம்ம எளிதாக புரிந்து கொள்கிற அளவுக்கு பேதுரு பேசுவார். பேதுரு அங்கே 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியாக இருக்கும்.
நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இதை சொல்லுகிறது யார் அப்படின்னு கேட்டால் பேதுரு. எனக்கு பெரிய ஆச்சரியமானு கேட்டால், ஒரு காலத்திலே இயேசு நான் சிலுவைக்கு போய் உயிரை விடப் போகிறேன், நாம் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு அப்படின்னு பேசும் பொழுது இந்த பேதுரு தான் அவரை தனியாய் கூட்டி கொண்டு போய், ஆண்டவரே என்ன பேசுகிறீங்க, உமக்கு இப்படியெல்லாம் சம்பவிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் இந்த பேதுரு தான். நீங்கள் ஒரு நல்ல மனிதர், நீங்கள் ஒரு நல்ல மனுஷர், நீதிமான், அநேகருக்கு நன்மை செய்கிறீங்க, உங்களுக்கு இப்படி சம்பவிக்குமா, அப்படி நடக்குமா, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது அந்த அடிக்கப்படுதல் அப்புறம் என்ன செய்கிறேங்க, நான் பண்ணதுக்கு எனக்கு வேணுங்க அப்படிங்கிறது வேற. அதை கூட நிறைய பேர்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியல. ஒரு 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 தப்பு செஞ்சிட்டோம், அந்த தப்பை குறித்து விசாரிக்கப்படுறாங்க, 2 வார்த்தை கடினமாக பேசுகிறாங்க, அதை கூட நம்மளால் என்ன செய்ய முடியறது இல்லைன்னா அந்த பாடுபடுதலை கூட இன்னமும் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. அதையுமே போதும் நிறுத்து, நான் தப்பு செஞ்சுட்டுன்னு தான் பொறுமையாக இருக்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது தெரியுமா, சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்களும் தப்பு இல்லையா, என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு 2 வார்த்தை பேசலாம், நானும் பொறுமையாக தானே இருந்தேன், பொறுமையாக இருக்கிறேன்னு பார்த்தா சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க தப்பு இல்லையா, சபையில் இருக்கிறவங்க தப்பு இல்லையா, என்னமோ. இது யார் பேசுகிறது? குற்றம் செய்து தண்டிக்கப்படும் பொழுது, குற்றம் செய்து அதை குறித்து விசாரிக்கும் பொழுது பேசுகிற பேச்சு. அப்போ என்னென்னா, நாம் இன்னும் நம்முடைய வளர்ச்சியை பாருங்கள், நாம் இன்னுமே இந்த அடிப்படை இந்த பகுதியை விட்டே இன்னும் மேலே வரல, இந்த பகுதியை விட்டே மேலே வரல. நான் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது என்னை இப்படி தான் விசாரிக்கணும், இப்படி தான் சொல்லணும், அதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அப்புறம் அதெல்லாம் நல்லா இருக்காது தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு பேசினா நாம் இன்னும் அடிப்படையிலிருந்து வரலையே, மேலே வரலையே. இந்த அடிப்படையிலிருந்து நான் வர வேண்டும், அவங்க பேசட்டும், அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், ஏன்னா நான் தப்பு செஞ்சுருக்கிறேன், என்ன வேணாலும் பேசட்டுங்க, நான் ஒன்றும் பேச மாட்டேன், நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அதுதான் ஒரு ஆரம்ப நிலையிலே நல்ல நிலை. ஆனால் அதுவே நமக்கு இன்னும் வரவில்லை, அதுவே இன்னும் நம்மளால் தாங்கிக்கொள்ள அந்த பாடுபடுதலையே தாங்கிக்கொள்ள முடியல. அதனால் இயேசுவின் பாடுகளை அறிகிற அறிவு அப்படிங்கிறது அது நமக்கு தூரமாகவே இருக்கிறது. அல்லது இயேசுவோடு கூட இப்போ நாம் பேசுகிறோம் அல்லவா, நான் ஆண்டவரை அறியணுங்க, ஆண்டவரோடு ஐக்கியப்படணும்னா எப்படி ஐக்கியப்படுகிறது? ஏதோ ஒரு 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 பாட்டை பாடிட்டு டுயட் மாதிரி பூங்கால போய் பாடிட்டு ஆண்டவரே நீரும் நானும் அப்படின்னு சொல்லி பாடிட்டு பாடுறதா? இல்லை, அப்படியெல்லாம் ஐக்கியப்பட முடியாது. அப்போ அடிப்படையில் நாம் குற்றம் செய்து தண்டிக்கப்படும் பொழுது நாம் முதல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆனால் அதிலேயே நாம் சண்டைக்கு வந்தோம் என்று சொன்னால் நாம் இந்த உயர்ந்த நிலைக்கு வர முடியாது, இயேசுவின் பாடுகளோடு ஐக்கியப்படுகிற அந்த நிலைக்கு நாம் வர முடியாது. அதனால் அந்த இடத்திற்கு அடுத்தது தான் அப்போது இப்படி இருந்த பேதுரு எப்படிங்க இப்படி மாறினார்? ஆண்டவரே, நீங்கள் நல்ல மனுஷன், உங்களுக்கு எங்கே போனாலும் உங்களை வரவே இருக்கணும், நீங்கள் நன்மை செய்கிறீங்க, அநேகரை சுகமாக்குறீங்க, உங்களுக்கு உங்களை யாருமே இப்படி பண்ணக்கூடாதுங்க, அதனால் இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க தயவுசெய்து அப்படின்னு சிந்தை உள்ளவராக, பாடுபடுவதற்கு வேண்டாம் என்று சொல்லுகிற மனுஷனாக இருந்த இந்த பேதுரு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார், பாடுபடுதலின் நிருபத்தை. பேதுருவுடைய நிருபமே பாடுபடுதலின் நிருபம். எப்படிங்க அவர் இதை எழுதுகிறார் அப்படின்னா, அவர் கண்டுபிடித்தார். பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் பேதுரு கண்டுபிடித்தார், இயேசு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழி? பாடுபடுதல் தான் வழி. இயேசுவோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால் பாடுபடுதல் தான் வழி அப்படின்னு பரிசுத்தாவியானவர், அதான் சகோதரர்களே, பரிசுத்தாயின் அபிஷேகத்தை
பெற்றுக்கொள்ளும் முன் நமக்கு கிடைக்காத அநேக சத்தியங்கள் பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நிறைய விஷயங்கள் நமக்கு புரிந்துவிடும். பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பாக பேதுருவுக்கு பாடுபடுகிறது, அநியாயமாய் பாடுபடுகிறதை குறித்த வெளிச்சமே இல்லை. அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவர் அப்படியே டோட்டலாக அவர் மாறிட்டார். அதனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சொல்லு. பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் நினைக்கிற நினைவுகளெல்லாம் மாறிவிடும். மாறி சரி, இப்போ அடுத்தது, அப்போ நம்ம இந்த முதல் படியிலிருந்து தயவுசெய்து வெளியே வரணும். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்? சகோதரிகள் சொல்லுங்கள், சகோதரர்கள் சொல்லுங்கள். இனிமேல் நான் அநியாயமாய் நான் குற்றம் செய்து என்னை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? வாயை திறக்க மாட்டேன். இனியும் புருஷனை என்ன வேணாலும் பேசிட்டு, அவருக்கு இதுதான் நேரம் பேசிட்டு பாவம் மனுஷன், அவரும் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டட்டுமே, கொட்டி கொஞ்சம் அமைதியாக எவ்வளோ நேரம் தான் பேசுவார், அப்புறம் கம்முன்னு உட்காந்துக்காரு. அது வரைக்கும் நான் அமைதியாக இருக்கட்டும். அல்லது புருஷர்கள் மனைவிகள் பேச வேண்டியதெல்லாம் பேசட்டுமே, அமைதியாக இருக்க வேண்டும். அந்த நான் பேச மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிற இடத்திற்கு நாம் வர வேண்டும். போதும், இதுக்கு மேலே பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் நல்லா இருக்காது ஆக்கும். என்னமோ நீங்கள் பெரிய யோக்கியன் மாதிரி பேசுகிறீங்க, நீங்களும் தான் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நான் பேச மாட்டேன். இப்போ என்னுடைய நிலை, இப்போ நான் என்னை ஒத்துக்கொள்ள வேண்டிய, நான் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் போய் நான் போய் எனக்காக வாதாடக்கூடாது அப்படிங்கிற இடத்தை அடைந்து விட்டால் அடுத்த இடம்தான் நல்ல இடம். அந்த இடம் என்னது? முதல்ல என்ன சொல்கிறார்? 19ஆம் வசனம், அநியாயமாய் பாடுபட்டு, அதாவது நீங்கள் செய்யாத தப்பை நீங்கள் செய்ததாக உங்களை மேலே ஜோடிக்கிறார்கள். ஒரு முரட்டு, அது ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம். அந்த 18ஆம் வசனத்தில் ஒரு முரட்டு குணமுள்ள ஒரு எஜமான் இருக்கிற வேலை ஸ்தலமாக இருக்கலாம். அங்கே ஒன்று நடக்கிறது, நீங்கள் செய்யாத தப்பை நீங்கள் செய்ததாக சொல்லுகிறார்கள். அங்கே அந்த விஷயத்தை சரி, ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நான் விளக்கம் சொல்லக்கூடாதா வேறு அப்படின்னு கேட்டால் விளக்கம் சொல்லலாம், தப்பு கிடையாது. இயேசுவும் தன்னை அடித்த அந்த போர்ச்சேவனை பார்த்து, நான் பேசின வார்த்தையில் ஏதாவது தப்பு இருந்தா ஏன் என்னை அடிக்கிறேன்னு அவர் கேட்டார். அதனால் ஒருத்தர் நம்ம மேலே பொய்யாய் குற்றம் சாட்டும் பொழுது நான் என்னங்க தப்பு பண்ணேன், எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பது தவறல்ல. ஆனால் கேட்ட பிறகும் நீ தான் பண்ணன்னா அப்புறம் பேசக்கூடாது. அப்புறம் இயேசு பேசவில்லை. அவர் மேலே விழுந்த அடிகளை, அவர் கன்னத்தில் இருந்த அந்த அறையை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டார். அதனால் விளக்கம் கேட்பது தவறல்ல. விளக்கம் கேட்கலாம், 1 வரி 2 வரி கேட்கலாம், அதற்கு மேலே அதை பற்றி கேட்க வேண்டியதில்லை. அப்படி பாடுபடும் பொழுது அங்கே என்ன செய்யணும்? அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அது பிரதியாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையாக சகித்தால் அதில் ஒரு கீர்த்தியும் கிடையாது, அது ஒரு சம்பவம், அவ்வளோதான். ஒரு மேன்மை கிடையாது. என்னங்க மேன்மை, என்னங்க கீர்த்தின்னு சொல்கிறாங்களே, அது என்னங்க கீர்த்தி அப்படின்னா, அந்த கீர்த்தியே என்ன அப்படின்னா, எனக்கு எதாவது மாலை போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் மாலையெல்லாம் போட மாட்டாங்க. மாறாக இயேசுவோடு கூட நான் என்ன செய்வேன்? இயேசுவோடு கூட ஐக்கியப்படுவேன். ஏனென்றால் அவர் அநியாயமாய் பாடுபட்டவர். இப்பொழுது நான் இப்பொழுது அநியாயமாய் பாடுபடுகிறேன், நான் விளக்கம் கேட்டும் எனக்கு விளக்கம் சொல்ல, நான் அநியாயமாய் குற்றப்படுகிறேன் என்று சொன்னால் ஏதோ வெறுத்து போய் விரக்தி அடைய வேண்டாம். இயேசுவண்டை செல்லுங்கள், இயேசுவின் மார்புக்கு செல்லுங்கள். ஆண்டவரே, அவர் என்னை அணைத்துக் கொள்வார். அவருக்கு தெரியும் அநியாயமாய் பாடுபடுகிறது என்றால் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நாசரேத்தூரிலே 12 வயதிலிருந்து அவர் என்ன செய்தார்? அவர் பாடுபட்டார். நான் என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா, நான் என் பிதாவோடு கூட இருக்க வேண்டியது என்று அறியீர்களா அப்படின்னு சொன்னவர். அப்போது
இதுதான் இயேசுவின் பாடு. அப்புறம் அடுத்தது என்ன? அடுத்தது தானுங்க அதுக்கு மேலேங்க 20ஆம் வசனம், நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையாக சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக. இது எப்படிங்க இது? முதல்ல நான் எதுவுமே செய்யலை, ஆனால் நான் செஞ்சேன்னு சொன்னாங்க. அதை நான் கேள்வி கேட்டேன், அதற்கு பதில் இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன்? நன்மை செய்திருக்கிறேன், பிறருக்கு நல்லது செஞ்சுருக்கிறேன். ஆனால் நல்லது செஞ்ச என்ன செய்கிறாங்க? நன்மை செய்து பாடுபடும் பொழுது ஒருவருக்கு நன்மை செய்தோம், ஆனால் அவர்கள் திருப்பி நமக்கு என்ன செய்கிறார்கள்? தீமை செய்கிறார்கள். இது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறதுன்னு கேட்டால், யோசபாத் காலத்திலே, யோசபாத் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே ஆண்டவர்கிட்ட அவர் சொல்லுவார், யோசபாத் தன்னுடைய மனக்குமுறலை சொல்லுவார், ஆண்டவரே, நீங்கள் உம்முடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது இந்த 3 பேர், இந்த 3 அண்ணனுக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, யார் அது? மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர். இந்த 3 பேர்த்தையும் டச் பண்ணாதீங்க, அவங்கள ஒன்றும் நீங்கள் செய்யக்கூடாது. அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அம்மோனியர், மோவாபியர் எல்லாம் லோத்துடைய வம்சம், ஏதோமியர் ஏசாவுடைய வம்சம். அதனால் அவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுடைய தகப்பன்மார்கள் என்னோடு சம்மந்தப்பட்டிருந்தவர்கள். அதனால் அந்த ஜனத்துக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன், அவங்கள ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களை ஒன்றுமே பண்ணாமல் வந்தாங்க. ஒரு தண்ணி வேணாலும் கூட காசு கொடுத்து வாங்கினாங்க. யாருக்கிட்ட? இந்த அம்மோனியர்கிட்ட. தண்ணி கூட, பச்சை தண்ணி கூட சும்மா கொடுக்கலவங்க. அப்படி அவர்களுக்கு எந்த தீமையும் செஞ்சிருந்தால் வெட்டி எரிஞ்சிட்டு வந்திருக்கணும். அவங்கள எந்த தீமையும் செய்யாமல் வந்த அந்த அவர்களுக்கு இப்போ இவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால், இவர்கள் அவர்களுக்கு நன்மை தான் செய்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அந்த வசனத்தை பாருங்கள், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில். யோசபாத்துடைய அந்த மனக்குமுறல் தான் நமக்கும் மனக்குமுறலாய் அநேக நேரத்தில் வரும். ரெண்டு நாளாகமும் 20ஆம் அதிகாரம். 2 நாளாகமும் 20:10. அதாவது, இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாக போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரிக்கட்ட தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ண உடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். பாருங்கள், ஒரு காலத்தில் நல்லது செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு காலத்தில் இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த 3 ஜாதியை அழிச்சிட்டு வந்திருக்கணும். எதிர்பட்ட எல்லாரையும் அழித்து கொண்டு தான் வந்தார்கள். இவங்க 3 பேரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய நன்மை. அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய காலத்திலிருந்து தப்பிக்கிறது என்பது அதெல்லாம் அந்த காலத்தில் பயங்கரமான விஷயங்க. இஸ்ரேல் ஜனங்களுடைய கையிலிருந்து நம்மை தப்பிப்பவன் யார் அப்படின்னு எல்லாரும் கலகி கொண்டிருந்த வேளையில் இவங்க 3 ஜாதிக்காரங்களும் தப்பி வைக்கப்பட்டார்கள். அதுக்கு அந்த நன்றியை நினச்சி பார்த்துட்டு இருக்க வேண்டாமா? நினைக்காம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழிக்க வரும். அந்த மாதிரி சொல்ல ஒரு காலத்திலே நாம் பிறருக்கு நன்மை செய்திருப்போம். அதுவோ அந்த நன்மை அவங்களோட ஜீவனை காப்பாற்றின நன்மையாக இருக்கலாம். ஆனால் இப்போ அதற்கு பதிலாக ஒன்றும் செய்யலைன்னா பரவாயில்ல, சரி நான் உங்களுக்கு உயிரையே கொடுத்தேன், உங்களுக்கு ரத்தம் கொடுத்தேன், உங்களுக்கு பணம் கொடுத்தேன், அதுக்கு பதிலாக நீங்கள் திருப்பி செய்யாடி பரவாயில்ல, ஆனால் அதுக்கு பதிலாக விரோதம் பண்ண வர்றீங்களே அப்படின்னு அப்படியெல்லாம் நடக்கும். நன்மைக்கு, அதாவது இருக்கிறதுலே அதிகமான பாடு என்ன? நன்மை செய்து பாடுபடுகிறது. அநியாயம் செய்யாத தப்புக்கு பாடுபடுகிறதும் பாடு, அது ஒரு பாடு. அது ஒன்றுன்னா அதற்கு அடுத்த ஸ்டெப் எதுன்னு கேட்டால் நன்மை செய்து பாடுபடுகிறது. நன்மை செஞ்சாங்க. ஒரு காலத்தில் அவங்களுக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சேன் தெரியுங்களா? அவங்க குடும்பத்துக்கு நான் ஆதரவாக இருந்தேன், அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணேன் தெரியுங்களா? ஆனால் இன்றைக்கி தான் அவங்க என்னை தூசிக்கிறாங்க. ஆண்டவர், எனக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்கிற சகோதரர்களே, எனக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்குது. சின்ன சின்ன உதவிகள், சின்ன சின்ன காரியங்கள் நான் எத்தனை செய்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்னை தூசிக்கிறாங்க ஆண்டவர். இப்போது இதெல்லாம்
இப்போ இந்த பாடுகள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த மாதிரி பாடுபடும் போதெல்லாம் இப்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த மாதிரி தான் இயேசுவும் பாடுபட்டார். இயேசுவும் பாடுபட்டார். அவரும் அநியாயமாய் செய்யாத தப்புக்கு அவர் பாடுபட்டார். அந்த எருசலேமின் வீதிகளில் நாசரேத்தின் வீதிகளில் எத்தனை தடவை செய்யாத தப்புக்காக அவர் பாடுபட்டிருப்பார். எத்தனையோ தப்பு. அவங்களோட அண்ணனுக்கு தம்பிகளாக இருக்கிறாங்களே, அந்த தம்பி என்ன சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் அவங்க ஏதாவது உடச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒன்றுமே செய்யாத மாதிரி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் அண்ணன் இயேசு தான் வீட்டில் இருந்தாரம்மா அப்படின்னு போட்டு கொடுத்துறானுங்க. இயேசு பாவம் ஏதோ ஒரு ஓரத்தில் கம்முன்னு உட்காந்துட்டு இருந்திருப்பார். இப்போ தெரியும் தம்பிமார்க என்னை போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியும். இப்போ மரியாள் என்ன, மரியாள் நம்மை போல மாம்சத்தில் உள்ள மரியாள் தான். அவள் கோவப்பட்டு கத்துறா, இயேசு உடைச்சிட்டு பேசாமல் இருக்கிற, அம்மா நீ பேச வேண்டாம், நீங்களாம் ஒன்றும் பேச வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. மரியாள் ஒன்றும் தெய்வ பிறவி கிடையாது சகோதரிகளே. ஆர்சிக்காரங்களுக்கு வேணால் தெய்வ பிறவியாக வச்சுக்கட்டும், நமக்கெல்லாம் தெய்வ பிறவி கிடையாது. மரியாள் யார்? நம்மை போல உள்ளவள் தான். புரிஞ்சு கொள்ளாமல் பேசுகிறவா, என்னென்னு விசாரிக்காமல் பேசுகிறவா, அப்படி பேசியிருப்பாள் மரியாள். அப்போ இயேசுவுக்கு என்ன தெரியும்? அம்மா இல்லை நீ பேசாத, வாய் மூடு நீ அப்படின்னு பேசும்பொழுது இந்த தம்பிக்காரனுங்க என்ன செய்கிறானுங்க? தம்பிக்காரனுங்க அங்கே நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, வாயை பற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. கெட்ட பேர் வாங்கினது யார்? இயேசு. இந்த மாதிரி பல பாடுகள் இப்படியெல்லாம் பட்டு இந்த பாடுபடுகிற நேரம்தான் சகோதர சொல்லி இயேசு என்ன செய்வார்னு கேட்டால், நாசரேத்தில் இருக்கிற அந்த வனாந்தரத்திற்கு போவார். வனாந்தரத்திற்கு போய் அங்கே அந்த பரலோக பிதா ஜெபம் என்று நாம் கேட்டோமே, ஜெபம் என்றால் என்ன சகோதர சொல்லி? ஜெபம் என்றால் அநியாயமாய் பாடுபட்டு அந்த வேதனையை கொண்டு போய் எங்கே கொட்டினார்? யாரிடத்திலையும் அவர் வெறுக்கவில்லை, யாரையும் வெறுக்கவில்லை, யாருடைய மனதையும் கோணவில்லை, முகத்தை வெறுப்பாய் காட்டவும் இல்லை. தன்னுடைய பாரத்தை எல்லாம் என்ன செய்தான்னு கேட்டால் பிதாவினிடத்திலே கொண்டு போய் கொட்டினார். பிதாவே, நான் எதுவும் செய்யலை, ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இல்லை நீ கஷ்டப்படாத அப்படின்னு பிதா அவரை மார்போடு அணைத்து கொள்வார். அந்த வசனத்தை பாருங்கள், 23ஆம் வசனம். அதான் அவருடைய வாழ்க்கையுடைய ரகசியம். 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். அடுத்து இருக்கிற வரி தானுங்க அந்த ரகசியமான வரி. அது என்ன வரி? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்போ இப்போ நியாயம் கிடைக்கல. அப்போது அவர் என்ன செஞ்சார்னா, தன்னை கொண்டு போய் எங்கே கொடுத்தாரு? தன்னை கொண்டு போய் நீதிபரராயிருக்கிற தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஒவ்வொரு தடையும் அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நான் உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என் பாடுகள், என்னுடைய வேதனைகள், அநியாயமாய் துன்பப்படுகிற துன்பங்கள், இது எல்லாவற்றுக்கும். அப்போ என்னங்க, ஒருத்தன் ஏறி மிதிப்பான், நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அவனை கேட்குறது யாருங்க அப்படின்னா, அது நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என்னது? அவர் இருக்கிறார். அவர் தீர்ப்பு செய்வார். அவர் எப்போ தீர்ப்பு செய்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார். அதற்கப்புறம் இந்த அநியாயமாய் போட்டு கொடுத்த தம்பிமார்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கப்புறம் வருத்தப்பட்டிருப்பார்கள். தேவன் எல்லா தப்பையும் நீதியில் கொண்டு வருவார் சகோதரர் சொல்லி. ஆனால் அது நம்முடைய வேலை அல்ல. என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு நீதி கிடைக்கும்னு தயவுசெய்து சொல்லாதிருங்கள். அது நம்முடைய வேலை அல்ல. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் ஒரு இருக்கிறார், அவர் தீர்ப்பு செய்வார். அது என்னுடைய வேலை அல்ல. என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு சொல்லணுங்க, தம்பி ஒத்துக்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னெல்லாம் இல்லை. அப்படி இல்லை. அப்போ இயேசு இப்படி தான் பிதாவோடு ஐக்கியப்பட்டார். பாடுபட்டார், வனாந்தரத்துக்கு ஓடினார். அவருக்கு வேறு என்னங்க ஆறுதல் இருக்கிறது? அவருக்கு ஆறுதல் யார்? அவரை புரிந்து கொள்கிறவர்கள் யார்? அவர் ஓடினார், வனாந்தரத்திற்கு ஓடினார், ஜெபித்தார். அப்படித்தான் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன? அநியாயமாய் பாடுபடும் பொழுது இந்த பாடுபடுதலை புரிந்து கொண்ட ஒருவர் இருக்கிறார். இப்போ அவரிடத்திலே சென்று, இயேசுவே, உனக்கு புரிகிறது, உன்னுடைய சூழ்நிலை எனக்கு புரிகிறது, நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன்,
என்னோடு ஐக்கியப்படு, என்னோடு உட்கார்ந்து கொண்டு பேசு. இப்போ அவரோடு உட்கார்ந்து கொண்டு பேசி அவரோடு ஐக்கியப்பட்டால் எனக்கு என்ன ஆகி விடுகிறதுன்னு கேட்டால், எனக்கு யார் பேர்லேயும் எந்த கசப்பும் இல்லாமல் மாறிவிடுகிறது. என்னுடைய மனபாரமெல்லாம் போய்விடுகிறது. என்றால் அவரிடத்திலே நான் சாட்டி விட்டேன், என்னுடைய நியாயமாய் தீர்ப்பு செய்கிற இடத்திலே நான் சாட்டி விட்டேன். அவர் அது மற்றதெல்லாம் நீ எதை யோசிக்க வேண்டாம், நீ என்னிடத்தில் இளைப்பார். அப்போ எனக்கு ஆறுதலும் கிடைத்து விட்டது, மற்றவர்கள் மேல் இருக்கிற கசப்பு என்ன செய்துவிட்டது, போய்விட்டது. 2 காரியங்கள் நடக்கும் இயேசுவின் மார்பருகே செல்லும் பொழுது. இயேசுவின் பாடுகளோடு ஐக்கியப்படும் பொழுது 2 காரியங்கள் நடக்கும். எனக்கு ஆறுதலும் கிடைக்கும். பவுல் என்ன சொல்கிறார்? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை பாருங்கள். சரிக்கு சமமாக நமக்கு கிடைக்கும் சகோதரர் சொல்ல. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது. அதாவது நாம் படுகிற எல்லா பாடுகளுமே நம்முடைய பாடுகளாக இருக்கக்கூடாது. நம்முடைய பாடுகள் என்றால் என்னன்னு கேட்டால், நாம் அநியாயம் செய்து தண்டிக்கப்படுகிறோமே அந்த பாடுபடுதலாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவின் பாடுகளாக இருக்கணும். கிறிஸ்துவின் பாடுகள் என்ன என்றால் என்ன? அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிறது, நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது, இதுதான் கிறிஸ்துவின் பாடுகள். அப்போ கிறிஸ்துவின் பாடுகள் எவ்வளவு பெருகுமோ அவ்வளவு என்ன செய்யும்? கிறிஸ்துவினாலே ஆறுதலும், கம்போர்ட், ஆறுதல். அதற்கு அதாவது சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் அவங்க மனசு பேதலிச்சு போகாதா, இத்தனை கஷ்டங்களை சகிக்கிறாங்களே, அவங்க பைத்தியம் பிடிக்காதா, அவங்க மனசு பேதலிக்காதா? இப்போ எத்தனையோ உலகத்தாருக்கு ஏனுங்க கிறிஸ்துவங்க எப்படிங்க இவ்வளவு கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக எப்படிங்க இருக்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. எங்கள் சனத்துலலாம் இப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் எளிதில் மன்னிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எப்படிங்க இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிறீங்க அப்படின்னு. இதனுடைய ரகசியம் என்ன? ரகசியம் அவர்களுக்கு தெரியாது. ரகசியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். என்ன ரகசியம்? கிறிஸ்துவனுடைய பாடுகள் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே ஆறுதலும் எனக்கு பெருகும். அப்படியானால் இப்போது எனக்கு என்ன வாஞ்சி ஆகிவிடும் கேட்டால், முன்பெல்லாம் ஜெபிக்கிற நேரம் என்பது எனக்கு போரடிக்கிற நேரமாய் தெரியும். ஆனால் இப்பொழுதோ ஜெபிக்கிற நேரம் என்பது எந்த ஒரு மனதிலே எந்த ஒரு கணவன் புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டாரா, உட்கார்ந்துக்கிட்டு அழ வேண்டாம், தனியாக அழ வேண்டாம், ஆண்டவரிடத்திலே சென்று அழுங்கள். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அது கிறிஸ்துவின் பாடுகளாக இருந்தால் அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை அணைத்துக் கொள்வார். உங்கள் புருஷன் மேல் இருக்கிற கசப்பு மாறிவிடும். புருஷன் ஒரு வேளை பயந்துக்கிட்டு வருவார். காலையில் நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் பேசிட்டு வந்துட்டேன், மத்தியானம் போனால் என்ன நடக்குமோ தெரியல, எந்த பாத்திரம் நம்ம மேலே விழுகுமோ தெரியலேன்ட்டு புருஷன் வந்தால் மனைவி எப்படி இருப்பாள்? மலர்ந்த முகத்தோடு கதவை திறக்கிறாள். அத்தான் காப்பி சாப்பிடுறீங்களா? அப்படியா, நான் என்னமோ நினச்சிட்டேன். இப்படி சகோதரிகளே உங்கள் புருஷர்கள் உங்களை பார்ப்பார்களா? அல்லது கதவை திறந்து எள்ளும் கொள்ளும் வெடிக்க எந்த மூஞ்சி வச்சுட்டு வீட்டுக்கு வந்த நீ அப்படின்னு கேட்குறத அப்படி புருஷர்கள் உங்களை பார்க்கணுமா? இல்லை, நமக்கு சகோதரர்களே சீக்கிரம் மாறிவிட வேண்டும். நம்முடைய பாடுகளினாலே நமக்கு உண்டாகிற அந்த மன பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை டக்குன்னு மாறிடணும். அது டக்குன்னு மாறிடணும். பொழுது வரைக்கும் படுத்து இருந்துருச்சு, பொழுது வரைக்கும் நைட்டு தூங்குற வரைக்கும் மனைவி திரும்பியே பார்க்கறது கிடையாது. கல்யாணமான புதுசில் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பாடுகளை பட திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாறிவிடும். அருமையான சகோதரர்களே, தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கலாம்.